இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே திருப்பு முனை, வெற்றி, அதை எப்படி அடையலாம் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது, நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவியால் அதை ஜெயிக்க முடியும். அதை தான் பார்க்க போகிறோம். எவ்வளவு தடைகள், சிரமங்கள் இருந்தாலும் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை யாராலையுமே தடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் அப்படின்னா யாராலையுமே அதை தடுக்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் சாதாரண ஜெயம் பெற்றவன் கிடையாது, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றவன். ஏன் அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிந்திய அந்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். மரணத்தை ஜெயித்த தேவன் உங்க சவால்களிலும் கூட உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு விலை மதிப்புள்ளது அப்படிங்கிறத இந்த பாடல் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
பாவத்திற்கும் மரணத்திற்குமான ஜெயமே அதுதான். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய மொழிகளில் பாடல்கள், செய்திகள், சாட்சிகள் எல்லாமே இருக்குது. சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் பார்க்கலாம், உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணலாம். இப்போது சைமன் ஜோசுவா அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ஒரு மோசமான நோய் இருந்திருக்கு. அதனால் நிறைய வலி வேதனையை அனுபவிச்சிருக்காங்க. சிகிச்சைக்காக நிறைய செலவும் ஆயிருக்கு. இதனாலேயே இவங்க மற்றவங்களை விட்டு தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை இவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு ஹெர்பிஸ் வந்துச்சு. ரொம்ப வலியாக இருந்தது. அது என்னோட வாழ்க்கையில் ஒரு கடினமான காலம். எனக்கு ஏன் இந்த நோய் வந்ததுன்னு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்குள்ள நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. என் இடது பக்கத்தில் ஹெர்பிஸ் வந்துருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் சிலந்தி கடிச்சிருக்குன்னு நினச்சேன். அதுக்காக ஆயின்மெண்ட்லாம் வாங்கி தடவுனேன். ஆனால் அது போகாமல் இன்னும் அதிகமாக பரவ ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ஆஃபீஸில் இருந்தபோது சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறல் எனக்கு ஏற்பட்டுச்சு. நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல. நான் மறுநாள் காலையிலேயே போயிட்டு டாக்டரை பார்த்தேன். அப்போ அவர் உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, இது ஹெர்பிஸ் ஜோஸ்டர்னு சொன்னார். தினமும் 2 மாதம் தொடர்ந்து மருந்து சாப்பிடணும். ஒரு நாளாவது விட்டா இடது பக்கம் மடங்கி போகலாம், குருடாகலாம், கேள்வித்திறன் பாதிக்கப்படலாம், இப்படி பல விஷயங்களை சொன்னார். அந்த பேரை நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. மருத்துவ செலவு மட்டுமே எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருந்துச்சு. தொடர்ந்து 2 மாதம் என் கையில் 1 ரூபாய் கூட இல்லை. என் அம்மா எப்படியோ பணம் ஏற்பாடு செஞ்சு 15 நாளைக்கு மருந்து வாங்கி கொடுத்தாங்க. வலி குறையல, ஆனால் தொற்று குறைஞ்சிச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் தேவாலயத்துக்கு ஆராதனைக்காக போயிருந்தேன். புல்பிட்டுக்கு அருகில் உட்காந்து மருந்தை கையில் பிடிச்சேன். என்கிட்ட பணம் இல்லை, இனி மருந்து வாங்க முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு நோய்களின் மீது அதிகாரம் இருக்கு, ஆண்டவரே என்னை குணமாக்குங்கன்னு நம்பிக்கையோட ஜெபிச்சேன். என் மனசுல இருந்ததெல்லாம் ஒரே கஷ்டம்தான். என்னோட செலவுகளுக்காக எங்க அம்மா கஷ்டப்படுறதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நானும் ஒவ்வொரு நாளும் அந்த வலியால் ரொம்பவே துடிச்சு போனேன். என்னால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. நான் எப்பவுமே கடவுளை மட்டும்தான் முழுசாக நம்பிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த நோயோட வலி, வேதனை இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாத்திரையை நான் டெய்லி எடுத்துக்கிறப்ப அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸுமே என்னோட உடம்புக்கு அதிகப்படியாக தெரிஞ்சிச்சு. நான் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவர் மட்டும்தான். நான் அவர்கிட்ட வேணுனது எல்லாமே ஒன்று தான். என்னோட கஷ்டத்துக்காக என் குடும்பத்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாதீங்க. இதுலேருந்து எப்படியாவது என்ன முழுமையாக மீட்டு கொண்டு வந்துருங்கன்னு நான் அவர்கிட்ட மன உருகி வேண்டுனேன். அப்படி நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது தான் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் அப்படின்னு சங்கீதம் 73:26 எழுதியிருக்கு. தாவீது சொன்னது போல நான் கர்த்தரை கூப்பிட்டேன். அவர் என் விண்ணப்பத்தை கேட்டாரு. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு நம்முடைய ஜெபங்களை கேட்கிறாரு, பதில் அளிக்கிறாரு. 15வது நாள் அன்னைக்கு தான் நான் எடுத்த கடைசி மருந்து. அதுக்கப்புறம் என் உடம்பு மெதுவா குணமாக ஆரம்பிச்சது. மார்பு பகுதியில நிறைய புண்கள் இருந்துச்சு. பேசவே தயக்கம், சாப்பாடே உள்ள போகாது. என்னோட நாட்கள் முடிஞ்சிருச்சு நான் அப்படி கூட நினைச்சேன். ஆனா தேவனுக்கு நன்றி, நான் ஜெபிக்க முடியாத நேரத்துல கூட யாரோ எனக்காக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. என்னோட தேவாலயம் எனக்காக நின்னுச்சு. என்னோட பெற்றோர்களும் எனக்காக எப்பவும் ஜபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட ஜபமும் மருந்தும் சேர்ந்து என்ன பூரணமா குணப்படுத்துச்சு. இன்னைக்கு இப்ப நான் உங்க முன்னாடி நின்று தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது ஒரு வேதனையான காலம்தான். ஆனா அந்த வேதனையான பயணம் கடைசியில ஒரு வெற்றி பயணமா மாறுனுச்சு. எனக்காக என்னோட பேரண்ட்ஸும் சுத்தி இருக்கிறவங்களும் நிறையவே ப்ரே பண்ணாங்க. அவங்க எல்லாருமே எனக்காக முழு மனசோட ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களோட வேண்டுதல் தான் என்னை காப்பாத்திருக்கு. ஜோசாவுடைய சாட்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் நாங்கள் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். 15 நாட்களுக்குள்ளாக அவர் முழுமையாக குணமானதை நம்மளால் பார்க்க முடியுது. உலக பிரகாரமாக, அறிவியல் பூர்வமாக நம்ம மனித புத்திக்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு எந்த ஒரு எல்லையுமே கிடையாது. அவர் எல்லா தடைகளையுமே உடைக்க வல்லவராக இருக்கிறார்.
அது மட்டும் இல்லை, உங்களை எல்லா நிலைகளிலிருந்தும் அவர் மீட்டுக்கொள்கிறார். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பைபிளில் பார்க்குறோம். உங்களுக்குள்ள ஒரு தடை இருக்குது, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நோய் அல்லது வேண்டாத கடன், தேவையில்லாத பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு தடை இருக்குது அப்படின்னா உங்களுக்காக ஒரு விசேஷமான வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். மரணம்னு சொல்லக்கூடிய தடையையே உயிர்த்தெழுதல் மூலமா அவர் ஜெயமாக மாற்றியிருக்கிறார். மரணத்தையே ஜெயிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய தடைகள் அதற்கு முன்னாடி நிச்சயமா பெருசு கிடையாது. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகணும்னு, இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னு, இல்ல உங்க வேலை தொழில்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கணும்னு, உங்களுக்கு லோன் அதிகமா கிடைக்கணும்னு, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பல வருஷங்களா மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாய நிலைய அசைக்கலாம், மேலும் உங்க சூழ்நிலையை நம்ம மாற்றலாம். இன்னைக்கு நீங்க பெரிய மாற்றத்தை பெறலாம். உங்களுடைய கடினமான சிச்சுவேஷன்ஸ் சிபிஎன் பிரேயர் லைனோட பிரார்த்தனை மூலமா தேவன் கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை அனுப்புங்க. விசுவாசத்தோட பண்ணப்படுற பிரார்த்தனையால மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் ஒரு தடை இருக்குது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உதவியால் எப்படி அதை ஜெயிக்கலாம் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தடைகளை உடைத்து தேவன் ஒரு புதிய பாதையை தருகிறார். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து போகும்போது செங்கடல் ஒரு தடையாக இருக்குது. அந்த தடையை உடைத்து தேவன் ஒரு புதிய பாதை தந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வி நம்முடைய நேயர் ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. என் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளையே சந்திக்கிறேன். இது தேவனுடைய சித்தம் இல்லை என்று புரிந்து கொண்டு இந்த பாதையை விட்டு விடலாமா? உங்கள் கேள்விக்காக நன்றி. ஒரு குழந்தை கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்குது, தொட்டில் படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு வைங்களேன். அப்போது அவங்க அம்மா என்ன செய்வாங்க, அந்த தொட்டிலை சுற்றி தலையணையை வைப்பாங்க. ஒருவேளை பிள்ளை கீழே விழுந்துட்டுனா அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக தலையணையெல்லாம் சுற்றி வைப்பாங்க. காயப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் டேஞ்சரான ரூம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அடைச்சி வச்சுருவாங்க. பிள்ளைக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு செய்கிறாங்க. நம்முடைய தேவனுமே அப்படிதான். இதை நீங்கள் தோல்வின்னு நினைக்காதீங்க, பாதுகாப்புன்னு நினைங்க. ஒருவேளை உங்களுக்கு அதால் ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். அதனால் தேவன் அதை உங்களுக்கு ஒரு தடையாக வைத்திருக்கலாம். அதனால் மூடின கதவை திறக்க சொல்லி நீங்கள் தேவன்கிட்ட பிடிவாதம் பிடிக்காமல் உங்களுக்காக எந்த கதவு திறந்திருக்கு அதை நீங்கள் தேடி பார்க்க முயற்சி பண்ணுங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வியை பார்க்கலாம். தேவன் எது வரையிலும் நம்மிடம் கிருபையாக இருப்பார்? நம்ம நிறைய நேரம் மற்றவங்க கிட்ட சொல்கிறோம், நீ உன் லிமிட்டை தாண்டி போகிற, உன் லிமிட்டை நீ மீறுத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பைபிளில் பார்க்குறோம், ஒரு இளைய குமாரன் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையுமே வீணடித்து விட்டு அழித்து விட்டு திரும்ப வரும்போது அவங்க அப்பா ஓடி போய் கட்டி அணைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு அளவு கடந்த கிருபை. நம்முடைய பரமபிதா இதை காட்டிலும் அதிக கிருபையை நம்மேல் தருகிறார். எது வரைக்கும் கிருபையாக இருக்கிறாருன்னு கேட்குறீங்க இல்லையா? இதற்கு எல்லையே கிடையாது. அவர் காட்டக்கூடிய கிருபைக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.
இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டயும் கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதற்கு எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். அதற்கு நாங்கள் பதில் தருவோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். சூப்பர் புக் சீசன் 4 வந்துருச்சு. கிறிஸ், ஜாய் அப்புறம் கிஸ்மோவோட ஒரு புதிய அதிரடி பயணத்துக்கு ரெடி ஆகுங்க. பைபிள்ல இருந்த அருமையான கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தைரியம் அப்புறம் விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சுகமளிக்கிறேன். தயை, கீழ்ப்படிதல் அப்புறம் தேவனை நம்புவது. ஆகவே என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு செலுத்துவாயாக. இது எல்லாத்தையுமே சூப்பர் புக் குழந்தைங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான முறையில கத்து கொடுக்கும். புது எபிசோட்ஸ், புது அதிசய அனுபவங்கள், இன்னும் நிறைய. சூப்பர் புக் சீசன் 4ல பைபிள் உங்க கூட பேசும். சீக்கிரமே யூடியூப்ல வரப்போகுது. இப்பவே சூப்பர் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரிடத்தில் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருக்குது அப்படிங்கிறத நீர் அறிவீர் சுவாமி. அப்பா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை இருக்கலாம். இந்த பிரச்சனை எப்படி என்னை விட்டு நீங்கி போகும் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்கு ஆண்டவரே. எங்களுடைய தடைகளையும் உடைத்து அப்பா எங்களுக்கு நீங்கள் ஜெயத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்த நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தருகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்கு போதுமானதாக இருக்கு ஆண்டவரே. எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு ஜெயத்தை பெற நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த வல்லமையான இரத்தத்தால் எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களால் முடியும் அப்பா. புயலையும் அதட்டினீர், எல்லாம் உமக்கு கீழ்ப்படியும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சந்தித்து அவங்க தேவைகளை நீங்க சந்திங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்து இருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. இது ஒரு வாக்குத்தத்த வசனமா இருக்கு. நமக்கும் தேவனுக்கும் இடையே நம்முடைய பாவங்கள் ஒரு பிரிவை கொண்டு வந்தது. ஆனால் நம்முடைய தேவன் நம்ம மேலே எப்போதுமே அன்பாக இருக்கிறார். அதனால் ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை தேவன் நீக்கினார். இப்பேற்பட்ட ஒரு பெரிய தடையையே தேவன் நீக்கி இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே இது முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது தான். உங்கள் தடைகளை உடைத்து ஜெயத்தை தருவார். நம்ம துதித்து ஆராதிக்கும் போது நம்முடைய தடைகள் உடையும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தேவனை துதித்து ஆராதித்தார்கள். அந்த சிறைச்சாலை சங்கிலிகள் எல்லாமே உடைப்பட்டன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நீங்களும் தேவனை துதித்து ஆராதனை செய்யுங்கள். இப்போ இந்த மேஷப் பாடலை பார்ப்போம்.
இந்த மேஷப் பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. ரொம்ப துதித்து ஆராதிக்கும் போது அது உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருக்கு. தேவன் மகத்துவமானவர், அவர் நமக்கு ஆறுதலையும் கிருபையும் தருகிறார் அப்படிங்கிறத இந்த பாடல் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய சர்ச்சு கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்கள் அட்ரஸ் www.cbnindia.org/Church Choirs in Concert/register your choir. உங்களுடைய பாடல்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஜோசுவாவுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க வாழ்க்கையில் இருந்த தடையை தேவன் எப்படி உடைத்தார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்க வல்லவர் தேவன் ஒருவரே. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவருடைய வல்லமையால் எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்க முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.